வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் அழகு 7ல் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். திருக்குறள் எப்படி பிரிக்கலாம்னா திரு ப்ளஸ் குறள். சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் 2 அடி வெண்பா. திரு சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். குறள் உலக பொதுமறை, அறிவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி. பழகு தமிழ், சொல்லருமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பதை திருக்குறளையும் குறிக்கும். உரை எழுதினவங்களை பார்க்கலாம். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர் என்று ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியலொன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடிகளில் திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில். அதோட இது எத்தனை இயல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பால் மொத்தம் 3 பால் இருக்குது. அறம், பொருள், இன்பம். அதிகாரம் அறத்தில் 38, பொருளில் 70, இன்பத்தில் மொத்தம் 25, மொத்தம் 133. இந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை இருக்குது. இயல் அறம் 4, பொருள் 3, இன்பம் 2, மொத்தம் 9 இயல். இயல்களின் பெயர்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். அடுத்து அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒலிப்பியல் 13, களவியல் 7, கற்பியல் 18. இது 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.